வணக்கம். இது உங்கள் தமிழ் தகவல் சேனல். கடந்த சில ஆண்டுகளாக தமிழக அரசின் திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன என்று யோசித்ததுண்டா? நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உதவித்தொகை, மானியம், இலவச பொருட்கள் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைத்ததா? பொதுவா ஒரு சினிமா விமர்சனத்தையோ ஒரு சமையல் குறிப்பையோ 30 நிமிடம் பார்க்க நீங்கள் தயங்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய அத்தனை தகவல்களையும் தொகுத்து அடுத்த 30 நிமிடங்கள் உங்களது நேரத்தை செலவழிக்க நீங்கள் தயாரா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் தமிழ் தகவல். ரூபாய் 3 1000 பொங்கல் பரிசு. 1 கிலோ சர்க்கரை அல்ல, 3000 ரூபாய். தமிழர்களின் பெருமை மிகு திருநாளான பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட ஒவ்வொரு வருடமும் அரசு சார்பில் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் அடுத்த வருடம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த முறை பொங்கல் பரிசு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அரசு வட்டாரங்களின்படி முதலில் பொங்கல் பரிசாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்கப் பரிசு வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் மாநிலத்தின் நிதி நிலைமை மற்றும் நிதி பற்றாக்குறையின் காரணமாக அதிகாரிகள் 5000 ரூபாய்க்கு பதிலாக 3000 ரூபாய் வழங்கலாம் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் ரொக்கம் வழங்க திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒன்றிய, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் இந்த 3000 ரூபாய் ரொக்கப் பரிசு நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம். இரண்டாவது செய்தி, மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம். ஏற்கனவே மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் விரிவாக்க பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. வரும் நவம்பர் 12ஆம் தேதியிலிருந்து மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிய பயனாளிகள் பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் டிசம்பர் 13ஆம் தேதி முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு மாத உதவித்தொகையான ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் கிடைக்கும். இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிய அதிகமான பெண்களுக்கு இந்த ரூபாய் 1000 உதவித்தொகை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாவது செய்தி, ஸ்டாலின் எடுக்கும் சர்வே மாஸ்டர் பிளான். வரும் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான சர்வே ஒன்றை எடுக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு ஊழியர்களை கொண்ட ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு வீடுகளுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு குடும்பத்தினருடனும் பேச உள்ளனர். இந்த சர்வேயில் பொங்கல் பரிசு, மகளிர் உரிமைத் தொகை, பள்ளி உதவித்தொகை போன்ற அரசு திட்டங்கள் தங்கள் வீட்டை சென்றடைந்ததா என விசாரித்து ஒரு படிவத்தை வழங்குவார்கள். படிவத்தை சமர்ப்பிப்பவர்களுக்கு ஒரு QR குறியீடு வழங்கப்படும். அதில் அவர்களுடைய கோரிக்கையின் நிலையை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். மக்களுக்கு இருக்கும் கோரிக்கைகளை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் உடனடி தீர்வு வழங்குவது அல்லது அடுத்த தேர்தல் வாக்குறுதிகளாக இவற்றை அளிப்பது என்று ஆளும் திமுக தரப்பு திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆதார் அட்டையை பயன்படுத்தும் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வெளியிட்டுள்ளது. இனிமேல் ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம் செய்யும் போது அதற்குரிய ஆவணமாக பான் கார்டு, பேன் கார்டு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதி மாற்றம் நவம்பர் 2025 முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. அதாவது இனி அனைத்து ஆதார் சேவை மையங்களிலும் பெயர் மாற்றத்திற்காக நீங்கள் பான் கார்டை சமர்ப்பித்தால் அது கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். ஏற்கனவே ஆதார் மற்றும் பான் இணைப்பது கட்டாயம் என்ற சூழலில் இந்த மாற்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை உங்கள் ஆதார் மற்றும் பான் அட்டையில் பெயரில் வித்தியாசம் இருந்தால் முதலில் நீங்கள் ஆதாரில் பெயரை சரி செய்ய வேண்டும். ஆனால் அந்த சரிபார்ப்புக்கு இனி பான் கார்டை பயன்படுத்த முடியாது. எனவே ஆதார் பயனர்கள் உடனடியாக மாற்று ஆவணங்களை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, பெயர் மாற்றத்திற்கு இனி என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கலாம்? நீங்கள் ஆதார் பெயர் மாற்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய அதிகாரப்பூர்வ ஆவணங்களின் பட்டியல் இதோ. இந்திய பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, வோட்டர் ID, ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ், அரசு ஊழியர் அடையாள அட்டை, கல்வி வாரிய சான்றிதழ்கள், திருமணச் சான்றிதழ் அல்லது MPML போன்ற கெசட்டட் அதிகாரிகளால் வழங்கப்படும் சான்றுகள். இந்த ஆவணங்கள் அனைத்தும் புகைப்படத்துடன் இருக்க வேண்டும்.
அல்லது சரிபார்க்கப்பட வேண்டும். புதிய ஆவணங்களின் முழுமையான பட்டியலை நீங்கள் UITAI.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்க்கலாம். இந்த சேவைக்கு கட்டணமாக 50 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆகவே ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம் செய்ய திட்டமிட்டிருப்பவர்கள் பான் கார்டுக்கு பதிலாக மாற்று ஆவணங்களை உடனே தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் மற்றும் புதிதாக அட்டை கேட்டு விண்ணப்பித்தவர்கள் என அனைவருக்கும் தமிழக அரசிடம் இருந்து ஒரு இரட்டை ஹாப்பி நியூஸ் வெளியாகியுள்ளது. முதலில் புதிய ரேஷன் கார்டுகள் குறித்த அப்டேட். தமிழகத்தில் தற்போது சுமார் 2,27 லட்சம் ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளன. இதில் அரிசி, சர்க்கரை, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன. அரசின் பொங்கல் பரிசு மற்றும் நிவாரண உதவி உள்ளிட்ட திட்டங்களை பெற இந்த ரேஷன் கார்டு மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது. தற்போது புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு சுமார் 1,07,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அரசின் தீவிர பரிசீலனையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் தகுதியான சுமார் 55,000 நபர்களுக்கு விரைவில் ரேஷன் அட்டைகள் விநியோகிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது செய்தி, ரேஷன் கார்டு திருத்தங்களுக்கான சிறப்பு முகாம். ரேஷன் கார்டில் பெயர் சேர்ப்பு, முகவரி மாற்றம், நீக்கம் போன்ற பணிகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் பல நாட்கள் அலைய வேண்டிய நிலை இருந்தது. அதை தவிர்க்க தமிழக அரசு பொதுமக்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை மக்கள் எளிதில் பெறும் வகையில் ஒவ்வொரு மாதமும் குறைதீர் முகாம் நடத்தப்படும் என அரசு அறிவித்திருந்தது. அதன்படி அடுத்த சனிக்கிழமை டிசம்பர் 13, 2025 அன்று தமிழகம் முழுவதும் சிறப்பு மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. சென்னையில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இந்த முகாம் நடைபெறும். இந்த முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் அல்லது நீக்குதல், முகவரி மற்றும் கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல், நியாய விலை கடைகள் குறித்த புகார்களை தெரிவித்தல், மேலும் கடைக்கு வர இயலாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளும் ஒரே இடத்தில் மேற்கொள்ளப்படும். ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய வேண்டியவர்கள் இந்த சிறப்பு முகாம் வாய்ப்பை ஒருபோதும் தவறவிடாதீர்கள். இந்த முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு உடனே ஷேர் செய்யுங்கள். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்காக காத்திருந்த லட்சக்கணக்கான பெண்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு தற்போது அதிகாரப்பூர்வமான SMS அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது. முன்னதாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஏராளமான பெண்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர். அதில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள், ஆவணங்கள், வருமான விவரங்கள் என அனைத்தும் அதிகாரிகள் மூலம் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு தகுதியானோர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது. தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த செய்தியில் நீங்கள் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்றும் விரைவில் உதவித்தொகை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, பணம் எப்போது அனுப்பப்படும்? முழுமையான 1000 ரூபாய் அனுப்பப்படுவதற்கு முன்பு பல பயனாளிகளின் வங்கிக் கணக்குகள் ₹1 சரிபார்ப்பு தொகையாக அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கணக்கு சரிபார்ப்பு வெற்றிகரமாக முடிந்த பின்னர் வரும் டிசம்பர் 13ஆம் தேதி முதன்முறையாக அவர்களுக்கு முழு 1000 ரூபாயும் வரவு வைக்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே பயனடைவோருக்கு வரவு வைக்கப்படுவது போலவே புதிய பயனாளிகளுக்கும் பணம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும். உங்களுக்கு SMS வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? குறுஞ்செய்தி எதுவும் இதுவரை பெறாத பெண்கள் அடுத்த 24 மணி நேரம் காத்திருக்குமாறு அரசு வட்டாரங்கள் அறிவுறுத்தியுள்ளன. சிலருக்கு தொழில்நுட்ப காரணங்களால் தாமதமாக மெசேஜ் வரலாம். உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் என்று நீங்கள் சந்தேகித்தால் நீங்கள் உடனடியாக உங்கள் உள்ளூர் வருவாய் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நிலைமையை தெரிந்து கொள்ளலாம். மகளிர் உரிமை திட்டத்தின் இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிய மேலும் பல பெண்கள் இந்த மாதாந்திர நிதி உதவியால் பயனடைய உள்ளனர். இந்த செய்தி ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று
அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உங்களுக்கு SMS வந்துவிட்டதா என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளின் நலனுக்காக மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகின்றன. அதில் தமிழக விவசாயிகளுக்கு நேரத்தோடு உதவும் ஒரு முக்கியமான திட்டம் குறித்த அப்டேட்டை இப்போது பார்க்கலாம். விவசாய பணத் தேவைக்காக கூட்டுறவு சங்கம் வழங்கும் பயிர்க்கடன் வசதி குறித்து ஒரு முக்கிய தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. பயிர்க்கடன் என்றால் என்ன? விவசாயிகள் பயிர் விதைப்பு முதல் அறுவடை வரை விதை வாங்குவது, உரம், பூச்சி மருந்து, கூலி தொழிலாளர் சம்பளம், தண்ணீர் செலவு போன்ற அன்றாடச் செலவுகளுக்கு பணமில்லாமல் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வழங்கப்படும் ஒரு எளிய நிதியுதவிதான் இந்த கூட்டுறவு பயிர்க்கடன் கடன். இதன் சிறப்பு என்னவென்றால், இது சாதாரண வங்கிகளைக் காட்டிலும் மிகவும் குறைந்த வட்டியில் வழங்கப்படுகிறது. சரியான நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தினால் வட்டிச் சலுகைகள் அல்லது முழு வட்டியும் கூட தள்ளுபடி செய்ய வாய்ப்புள்ளது. மேலும் கூட்டுறவு சங்கம் மூலம் உரம், விதை போன்றவற்றை சலுகை விலையில் பெறவும் முடியும். திட்டத்தின் விரிவாக்கம் மற்றும் பலன். தமிழகத்தில் உள்ள 4473 தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் வழியாக இந்த பயிர்க்கடன் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்த அன்றே விவசாயிகள் வங்கிக் கணக்கில் கடன் தொகை வரவு வைக்கப்படும் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருந்ததை அடுத்து இந்த திட்டம் அடுத்த 15 நாட்களுக்குள் தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. பயிர்க்கடனுக்கு விண்ணப்பிக்கத் தேவையான ஆவணங்கள். இந்த கடனை பெறுவதற்கு பெரிய அடமானங்கள் எதுவும் தேவையில்லை. நிலம் சார்ந்த அடிப்படை ஆவணங்கள் இருந்தாலே போதும். சிறு நிலம் கொண்ட விவசாயிகளும் இதை எளிதில் பெற முடியும். விண்ணப்பிக்க கட்டாயம் தேவைப்படும் ஆவணங்கள்: உறுப்பினர் அட்டை அல்லது உறுப்பினர் எண், சேமிப்புக் கணக்கு புத்தகம், ஆதார் அட்டை, நீங்கள் பயிர் செய்ய உள்ள நிலத்தின் பட்டா, சிட்டா போன்ற ஆவணங்கள். நிலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டிருந்தால் அதற்கான ஒப்பந்தமும் அவசியம். ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி? பயிர்க்கடனுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இ-சேவை மையங்களை அணுகலாம். இ-சேவை தளத்தில் கூட்டுறவுத்துறையை தேர்வு செய்து உறுப்பினர் எண்ணை பதிவு செய்து தேவையான தகவல்களை நிரப்பி ஆன்லைனிலேயே கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளுக்கு நேரத்தோடு உதவும் இந்த முக்கியமான திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவலை உங்கள் உறவினர்கள் மற்றும் விவசாய நண்பர்களுக்கு உடனே ஷேர் செய்யுங்கள். தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான 5 அதிரடி அறிவிப்புகள் குறித்து இப்போது தெரிந்து கொள்வோம். இது உங்களுக்கான கட்டாய அப்டேட். அறிவிப்பு 1: 2.49 கோடி ரேஷன் அட்டைகள் ரத்து. மத்திய அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி 2020 ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் சுமார் 2.49 லட்சம் ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போலி அட்டைகள், தகுதியற்ற பயனாளிகள், இறப்பு மற்றும் நிரந்தரமாக வேறு இடத்திற்குச் சென்றவர்கள் போன்ற காரணங்களுக்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அறிவிப்பு 2: 55,000 புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகம். புதிய ரேஷன் அட்டை கேட்டு கிட்டத்தட்ட 1,70,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தற்போது பரிசீலனையில் உள்ளன. இதில் தகுதியான சுமார் 55,000 பேருக்கு விரைவில் புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. புதிய அட்டை கேட்டு விண்ணப்பித்தவர்கள் தயாராக இருங்கள். அறிவிப்பு 3: உணவு தானிய விநியோக விகிதத்தில் மாற்றம்.
மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் உணவு தானிய விநியோக விகிதம் ஜனவரி மாதம் முதல் தமிழகத்தில் அமலுக்கு வருகிறது. அரிசியின் அளவு குறைக்கப்பட்டு கோதுமையின் அளவு அதிகரிக்கப்படும். உதாரணமாக, சாதாரண PHH அட்டைதாரர்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட 1 கிலோ கோதுமைக்கு பதில் 2 கிலோ கோதுமையும் 4 கிலோ அரிசிக்கு பதில் 3 கிலோ அரிசியும் வழங்கப்படும். மொத்த எடையில் மாற்றமில்லாவிட்டாலும் அரிசி மற்றும் கோதுமை பங்கீட்டில் மாற்றம் வருகிறது. அறிவிப்பு 4. மகளிர் உரிமைத் தொகை விநியோகம் டிசம்பர் 12 முதல். புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து மகளிர் உரிமைத் திட்டத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகளுக்கு மாதாந்திர 1000 ரூபாய் மானியம் வரும் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக விநியோகம் செய்யப்படும். அறிவிப்பு 5. ரேஷன் அட்டை உறுப்பினர்களுக்கு ஆதார் KYC கட்டாயம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் ரேஷன் அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைக்கும் KYC பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் KYC செய்வது கட்டாயம். இணைக்காதவர்கள் அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்குச் சென்று உடனடியாக இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த 5 அதிரடி அறிவிப்புகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த முக்கிய தகவலை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஜியோ ஏர்டெல் ரீசார்ஜ் கட்டணம் இன்னும் சில நாட்களில் கிடுகிடுவென உயர்வு. திடுக்கிடும் தகவல். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் தகவல் சேனல். ஸ்மார்ட் போன் பயன்படுத்தும் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு திடுக்கிட வைக்கும் செய்தி வெளியாகியுள்ளது. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, BSNL உள்ளிட்ட அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ரீசார்ஜ் கட்டணங்களும் இன்னும் சில நாட்களில் கிடுகிடுவென அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. தொலைத்தொடர்புத் துறையின் வருவாய் வளர்ச்சி சமீப காலமாக சரிவை சந்தித்து வருகிறது. செப்டம்பர் காலாண்டில் சுமார் 10% வரை சரிந்த நிலையில் டிசம்பர் காலாண்டில் இது இன்னும் சரியும் என்று கூறப்படுகிறது. இந்த வருவாய் இழப்பை சமாளிக்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக தெரிகிறது. அதன்படி ஜியோ, ஏர்டெல், BSNL போன்ற நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 10% முதல் 12% வரை தங்கள் ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எப்போது அமலுக்கு வரும் இந்த கட்டண உயர்வு? இந்த மாத இறுதியில் அல்லாமல் 2026 ஆம் ஆண்டு புத்தாண்டு வாரத்தில் அமலுக்கு வரும் வகையில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அறிவிப்பை வெளியிடலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த மாதங்களில் சில நிறுவனங்கள் படிப்படியாக கட்டணத்தை உயர்த்தியுள்ளன. உதாரணமாக, வோடஃபோன் ஐடியா நிறுவனம் தனது ஆண்டு பிளானுக்கான கட்டணத்தை 12% வரை உயர்த்தி ரூபாய் 1999 ஆக நிர்ணயம் செய்தது. ஏர்டெல் நிறுவனம் தனது குறைந்தபட்ச வாய்ஸ் ஒன்லி பிளான் கட்டணத்தை ரூபாய் 10 ஆக உயர்த்தியது. BSNL நிறுவனம் கட்டணத்தை உயர்த்தாமல் வேலிடிட்டி நாட்களை குறைத்தது. இப்படியான சூழலில் மீண்டும் அனைத்து நிறுவனங்களும் ஒரே நேரத்தில் ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தினால் அது பொதுமக்களுக்கு கூடுதல் நிதிச் சுமையை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. தற்போது வரை இது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்றாலும் விரைவில் இந்த அறிவிப்பு வர வாய்ப்புள்ளது என்று தொலைத்தொடர்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ரீசார்ஜ் கட்டண உயர்வு குறித்த உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த முக்கியமான தகவலை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் தகவல் சேனல். இந்திய ரயில்வேயில் அதன் மிகவும் மதிப்புமிக்க பிரீமியம் ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ராஜ்தானி, சதாப்தி மற்றும் அதிநவீன வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கான உணவு விதிமுறைகளில்தான் இந்த மாற்றம் வந்துள்ளது. உணவு தேர்வு இனி கட்டாயம். ஆனால்
உணவு அல்ல. இந்த புதிய விதியின்படி இனி இந்த பிரீமியம் ரயில்களுக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் போது அனைத்து பயணிகளும் உணவு வேண்டும், ஃபுட் அல்லது உணவு இல்லை, நோ ஃபுட் என்ற விருப்பங்களில் ஒன்றை கட்டாயமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இனி டிக்கெட் முன்பதிவு செயல்முறையின் போது உணவை தானாகவே சேர்த்து பின்னர் அதை நீக்க வேண்டிய நிலை இருக்காது. முன்பதிவின் தொடக்கத்திலேயே உங்கள் விருப்பத்தை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். இதன் மூலம் பயணிகளின் விருப்பம் குறித்து ரயில்வே நிர்வாகத்திற்கு எந்த குழப்பமும் இருக்காது. உணவு இல்லை என்றால் கூட இலவச தண்ணீர் உறுதி. இந்த புதிய விதியில் உள்ள மிகவும் வரவேற்கத்தக்க அம்சம் இதுதான். நீங்கள் உணவை முன்பதிவு செய்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து பயணிகளுக்கும் இலவசமாக ஒரு தண்ணீர் பாட்டில் ரயில் நீர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிராண்ட் வழங்கப்படும். ரயில்வேயின் விளக்கப்படி நீண்ட தூர பயணத்தில் நீர் என்பது அத்தியாவசிய அடிப்படை தேவை. உணவு தேர்வில் விலக்கு அளிக்கப்பட்டாலும் இந்த அடிப்படை வசதி அனைவருக்கும் சென்றடைவதை ரயில்வே உறுதி செய்கிறது. இது பயணிகளின் வசதியை காட்டும் முக்கிய நடவடிக்கையாகும். உணவு கட்டணத்தில் வெளிப்படைத்தன்மை. நீங்கள் உணவு வேண்டும் விருப்பத்தை தேர்வு செய்தால் மட்டுமே அதற்கான கட்டணம் டிக்கெட் விலையுடன் சேர்க்கப்படும். நீங்கள் உணவு இல்லை என்பதை தேர்வு செய்தால் உணவு கட்டணம் முழுவதுமாக டிக்கெட்டின் அடிப்படை விலையிலிருந்து கழிக்கப்படும். இதனால் உணவுக்காக செலவு செய்ய விரும்பாதவர்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டியதில்லை. பயணத்தின் போது திட்ட மாற்றம். ஆரம்பத்தில் உணவு இல்லை என்று தேர்ந்தெடுத்த பயணிகள் பயணத்தின் போது திட்டத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் அதற்கும் அனுமதி உண்டு. பயணிகள் ரயில்வே ஊழியர்களிடமோ அல்லது கேட்டரிங் பணியாளர்களிடமோ உணவை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இருப்பினும் இந்த உணவின் விலை முன்பதிவு செய்யப்படாத உணவின் விலையாக கணக்கிடப்பட்டு சற்று அதிகமாக இருக்கலாம். இந்த புதிய விதிகள் பிரீமியம் ரயில்களில் பயணிக்கும் அனுபவத்தை மேலும் எளிதாகவும் வெளிப்படையாகவும் பயணிகள் மையப்படுத்தியதாகவும் மாற்ற இந்திய ரயில்வே எடுத்துள்ள முக்கியமான நடவடிக்கையாகும். இந்த முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் பயணிகளுடன் உடனே ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இனி நான் ஏசி பெட்டியிலும் தலையணை போர்வை கட்டணம் எவ்வளவு? இனி நான் ஏசி பெட்டியிலும் தலையணை போர்வை கட்டணம் எவ்வளவு? ரயில்வேயின் அதிரடி அறிவிப்பு. தொலைதூர ரயில் பயணங்களில் சாதாரண வகுப்பில் பயணிப்பவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான சௌகரியமான செய்தி வெளியாகியுள்ளது. பயணிகளின் வசதிக்காக தெற்கு ரயில்வே ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ரயில்களில் சாதாரண ஸ்லீப்பர் பெட்டியில் பயணம் செய்பவர்களும் கட்டண அடிப்படையில் தலையணை மற்றும் போர்வை வசதியை பெற முடியும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எப்போது அமல்? கட்டணம் எவ்வளவு? ஏசி பெட்டிகளில் மட்டுமே தலையணை மற்றும் போர்வை இலவசமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் சாதாரண ஸ்லீப்பர் வகுப்பு பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் இந்த புதிய வசதி ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வர உள்ளது. இது ஒரு கட்டண அடிப்படையிலான பெய்ட் சர்வீஸ் சேவையாகும். இதற்கான கட்டண விவரங்கள் இதோ. தலையணை கவர் மற்றும் போர்வை மொத்தமாகச் சேர்த்து பெற்றால் ரூபாய் 50 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு போர்வை மட்டும் தேவை என்றால் அதற்கான கட்டணம் 20 ரூபாய் ஆகும். ஒரு தலையணை மற்றும் தலையணை கவர் மட்டும் தேவை என்றால் 30 ரூபாய் கட்டணமாகும். இந்த முன்னோடி திட்டம் சென்னை கோட்டத்தில் ஏற்கனவே பெரும் வரவேற்பை பெற்றதை அடுத்து இப்போது இது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. முதற்கட்டமாக 10 ரயில்கள். இந்த வசதி முதற்கட்டமாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் இயங்கும் 10 முக்கிய ரயில்களில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அந்த ரயில்களின் பெயர்கள் நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், மங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், மன்னார்குடி எக்ஸ்பிரஸ், திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், பாலக்காடு எக்ஸ்பிரஸ், சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், தாம்பரம் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், மங்களூர் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்களின் சாதாரண ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகளில் இந்த வசதி ஜனவரி 1 முதல் கிடைக்கும். நீண்ட தூரம் பயணம் செய்யும் சாதாரண வகுப்பு பயணிகளுக்கு நிச்சயம் இந்த அறிவிப்பு ஒரு பெரிய ஆறுதலை அளிக்கும். இந்த முக்கியமான தகவலை பயணிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
நன்றி, வணக்கம். புத்தாண்டு பலன்கள். மிதுனம் உட்பட சில ராசிகளுக்கு யோகம். 2026 பிறக்கும் புத்தாண்டு பலன்கள். மிதுனம் உட்பட சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் தகவல் சேனல். 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கும் இந்த சூழலில் மிதுனம் உட்பட சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப் போகின்றன. ராகு, சனி, புதன், குரு மற்றும் சூரியனின் செல்வாக்கால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அவர்கள் விரும்பிய அத்தனை விருப்பங்களும் நிறைவேறும் என்பதை இப்போது பார்க்கலாம். ரிஷபராசி. 2026 ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க உள்ளது. இந்த காலகட்டத்தில் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் மாதம் வரை வேலை தளத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் ஆதரவு இருக்கும். குருவின் செல்வாக்கால் உங்கள் கவனம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிதுன ராசி. 2026 புத்தாண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் குருவின் தாக்கத்தால் மன அமைதி கிடைக்கும். நீங்கள் உங்கள் வேலைகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் முடிப்பீர்கள். பணியாளர்கள் தங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளை பெறுவார்கள். செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கால் திடீர் பயணங்களை மேற்கொள்ளலாம். சனி 10ஆம் இடத்தில் இருப்பதால் நிதி அடிப்படையில் இது நல்லதாக இருக்கும். மாணவர்கள் நல்ல பலன்களை அடைவார்கள். இருப்பினும் ஆண்டின் கடைசி மாதங்களான நவம்பர் மற்றும் டிசம்பரில் மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும். சனி பகவான் இந்த ராசியின் 6வது வீட்டிலிருந்து பெயர்ச்சி அடைவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமூகத்தில் மரியாதையை பெறுவீர்கள். ஊழியர்கள் அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளை பெறுவார்கள். ஜூன் மாதம் முதல் குருவின் செல்வாக்கால் ஊழியர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றப்படுவார்கள். குருவின் அருளால் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும். உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் பெரிய வெற்றியை அடைவீர்கள். மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு 2026 புத்தாண்டில் புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டும். குருவின் செல்வாக்கால் உங்கள் நிதி நிலைமை படிப்படியாக மேம்படும். ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான காலம் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். நீண்டகால பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். கும்பராசி. ஜோதிடத்தின்படி கும்பராசிக்காரர்களுக்கு புத்தாண்டில் பல நன்மைகள் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். சனி 3வது வீட்டிலிருந்து இடம் மாறும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 31 வரை பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த ராசி பலன் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொறுப்பு துறப்பு. இப்போது முக்கியமான குறிப்பு. இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் ஜோதிட கருத்துக்கள், மத நூல்கள் மற்றும் பஞ்சாங்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவை. இதை தமிழ் தகவல் நிறுவனம் சரிபார்க்கவில்லை. தகவல்களை வழங்குவது மட்டுமே எங்கள் நோக்கம். இதன் துல்லியம், நம்பகத்தன்மை மற்றும் விளைவுகளுக்கு தமிழ் தகவல் நிறுவனம் எந்த வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.